சாமிண்ணா, நான் போறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் கிளம்பி போயிடுச்சு. 25 வருஷம் காத்துட்டு இருந்தோம். இன்னும் 2 நாள் தானே காத்திருப்போம். அண்ணா, என்னங்கடா? குமாரசாமி ஆளுங்களை அடிச்சு போட்டது இல்லாம சாமி காலி பண்ண வேணும் சவால் விட்டுட்டு போயிருக்கானே. யார் அவன்? கட்டிக்க போற பொண்ணு மேல கைய வச்சா எவனா இருந்தாலும் அடிப்பேன். இந்த மாதிரி ஒருத்தனுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். குமாரசாமி காலி. சாமிண்ணா வேணாலும் பொறுமையா இருக்கலாம், ஆனா எதிரி எங்க இருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் என்னால சும்மா இருக்க முடியாது. హైదరాబాద్కి ఫోన్ పర్రా. హలో హలో, పెద్దనా இருக்காரா? మా బావగారు లేదు, ఆయన తమ్ముడు ఉన్నారు. சரி, அவர்கிட்ட போன் கொடுங்க. బావా బావా, ఏమి? ఫోన్ వచ్చింది. கோல்குண்டா கொண்டல்ராவ் ஸ்பீக்கிங். எவரோ? நான் குமாரசாமி வீட்டுல இருந்து நானா பேசுறேன். இன்னைக்கு காலைல ஜெட் ஏர்வேஸ்ல நம்ம எதிரி ஒருத்தன் ஹைதராபாத் வந்திருக்கான். அவனை தூக்கணும். హాఫ్ అన్ అవర్ ముందు சொல்லிருந்தா ஏர்போர்ட்லோனே தூக்கி பார்சல் பண்ணிருப்பேனோ. பரல, இது டீடைல் చెప్పు. இப்ப அங்க நடக்கிற லேடி ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு திவ்யான்ற ஸ்குவாஷ் விளையாடுற பொண்ணோட அவன் வந்திருக்கான். அவனை நீ கடத்த போற விஷயம் சாமினாக்கு தெரிய வேண்டாம். ఓకే. பார்த்து, அவன் என்னையே அடிச்சவன். அவன் ఉన్నని అడిచిరకலாம், కానీ ఎన్ నెలల్ని కూడా అవనాల తొడ முடியாது. ఫినిష్ చేసి తర్వాత ఫోన్ చేస్తాను, పెట్టు. ఒరే పిల్లలారా, పని వచ్చింది రండ్రా. నువ్వు రూమ్ ని క్లీన్ చేసి. ఒరే, స్ట్రైట్ గా పోతాం, లేపేద్దాం. ஏன் சாமி கூடவா? ஆந்திராவில் ஒரு ரவுடி கூட நான் பின்னால வரலன்னு தமிழ்நாட்டிலேருந்து உங்கள்டே கொண்டு வந்தேன். உங்களுக்கு ரவுடிசம் தான் வரல, ஆனா தெலுங்கு கூட வரல. ஏன் சரி, ஸ்ட்ரைட்டுக்கா போறோம், தூக்குறோம். அந்த முடியல முடியல. போன தடவை வைசாக் பார்ட்டி கிட்ட வாங்கி நாடி அப்படியே இருக்குண்ணே. பானண்ணே, விட்டுருங்கண்ணே. అది బ్రేవ్ బాయ్స్, ఇది గ్లామర్ గర్ల్స్. ఓ, మా డార్లింగ్ డాల్స్. కై ఒలిక కూడదని బాక్సింగ్ బ్యాగుల్లో తக்காளி போட்டு பஞ்சு பண்ணேன். இப்படி உடம்பு ஒலிக்கிற மாதிரி பஞ்சு பண்ணிட்டு போறாள். ஆனாலும் உன் பாடி ரொம்ப ஸ்ட்ரைட்டுக்கா போறோம், தூக்குறோம். அந்த அண்ணா பானா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் உத வாங்கணும். இன்னைக்கு உங்க கோட்டா முடிஞ்சிருச்சுண்ணா. వాక్కు కుడుతుంటేనరా, వాక్కు కుడుతుంటే నేను చూస్తే సుమారు, వేస్తే డమారు. 1 2 bend bend up left right fast fast 2 3 அசிலி பிசிலி கதகளி. right yeah correct. ஏன் சுசி, ரெண்டு காலையும் அட் டைம்ல தூக்குற மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் இல்லையா? வேற எங்க உனக்கு? சும்மாதான். இல்ல சுசி, நீயும் இந்த பொண்ணுங்க மாதிரி அப்படி கைய காலை ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணிருந்தீனா ஒரு ஸ்லிம்மா சிம் கார்டு மாதிரி எனக்கு ஒரு ஃபிகர் கிடைச்சிருக்கும். இப்படி ஒரு சிம்டெக்ஸ் டேங்க் கூட போராட வேண்டிய அவசியம் இருக்காது. புட்டண்ணா கூடாத புடிச்சோ. ஐயோ போடவே. அங்க புடிச்சிட்டா? nothing to worry, just relax. ஏன் சுசி, எனக்கு கூட உட்கார்ற இடத்துல ஒரு சுளுக்கு இருக்குது, எடுத்து விடுறியா? உனக்கு நான் ஏதாவது பெருசா நடக்கட்டும், அப்ப பாத்துக்கிறேன். வாயா சொன்னா கேளு. வேணாம், டவுன்லோட் பண்ணாம நான் விட மாட்டேன். நான் பார்த்தா நீ மிரட்டுற. மேட்ச் ஃபிக்ஸிங்கா பண்ற. லீவ் him. என் அப்பாவோட ஃப்ரெண்ட் இவரு. ஓ, அதனால தான் அப்படி செஞ்சானா இவன்? என்ன செஞ்சாரு? உனக்கு எதிரா ஃபைனல்ஸ்ல விளையாட போற அந்த பொண்ணு கிட்ட பணம் தரேன், ஒழுங்கா விளையாடாதன்னு மிரட்டுறான் அந்த ஆளு. அங்கிள், நீங்க மிரட்டுனீங்களா? இல்லம்மா, அது வந்து அப்பாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் தான் எப்படியா ஜெயிக்கணும்னு. சாரிமா சார், இதோட விட்டுருங்க ப்ளீஸ். சாரி கேட்டுட்டால. சாரி என்ன சாரி? தப்ப எங்க அப்பாவே பண்ணியிருந்தாலும் நான் விட மாட்டேன். ஏய் வாடா அகில், விடுறா. ஏன்பா வசந்தன் கோ ஓனர் மாதிரி டிப் டாப்பா இருக்கே, அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் சின்சியாரிட்டியில வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டாமா? இப்படியா குறுக்கு வழியில உள்ள போடுறது? ஒன்னு ரூட்டை மாத்து, இல்ல உன் கோட்டை மாத்து. நீ வாடா செல்லம். ஸ்குவாஷ் இல்லாட்டி என்ன, பச்சை குதிரை, பல்லாங்குழி, பாண்டின்னு பல விளையாட்டு இருக்கு. வந்து தொலை. கிரவுண்ட் நல்லா இருக்கே, விளையாடலாமான்னு பார்த்து. ரெண்டரா பிள்ளை என்ன இத சானியா மிர்சா ஆக்குறேன்னு பீலா விடுறியா? கிளம்பு கிளம்பு. என்ன சானியா மிர்சா மாதிரி நடந்து போகுது? அது சரி, இந்த ஏரியாவை நீ கிளியர் பண்ண மாட்டியா? இத பாருங்க மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யூ மைண்ட் யுவர் பாடி. நான்லாம் யார் தெரியுமா? அவன் வெறும் வாயில தான் வார்னிங் கொடுப்பான். நான் அப்படி கிடையாது. சும்மா ஏர்லியா டர்னிங் பண்ணி அடிக்கிற குரூப். சிங்கப்பூர் கோலா குமார்னா டோட்டல் ஏரியாவே நடுங்கும் தெரியும்ல. சென்னை வந்த உடனே ஆனானப்பட்ட குமாரசாமி ஆளுகளையே தூக்கி போட்டு மிதிச்ச வேண்டாம் நானு, தெரியுமா? ஏன் பவத்தை ஆடிட்டு இருக்க? இதுவா மேல கைய கேள. சொன்னா கேள. வேணாம் வேணாம் சொல்ல. మేము తేడికిన వచ్చిన ఆಳು పేరు కోలా కుమార్. వాడే వీడు. నీ వాయి మూడు. కోలా కుమార్ వర్సెస్ కోల్గుండా కొండలరావు. మంచి ఫైట్.
ఆడియన్స్ కి ఎంటర్టైన్మెంట్ రే పిల్లలారా అన్నా వాడిని ఫాలో చేయండి హాయ్ గర్ల్. వాడు వచ్చేసాడు లేపే రే కార్ని స్టార్ట్ பண்ணு రే அவன் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான தூக்கு ஏய் போடா கார்ல ஏறு. பாய் கேர்ள். அப்ப சொன்னா இப்ப சரியா எந்த ஸ்பீடு நீங்க முதல்ல ஃபாலோ தானே பண்ண சொன்னீங்க கார்ல போன அப்புறம் தானே பின்னாடி ஃபாலோ பண்ண முடியும் చెప్తున్నావురా బాబు హోటల్కి పో சாப்பிடுறதுக்கானே உங்கள் நீ வச்சுக்கோ நீ ரவுடிசம் లేదరా வெறும் ரசம் செய்யறது கூட கஷ்டம் கோலாகுமார் உன்ன ஹோட்டலுக்கு போ నేను ఒక హౌస్ కీపింగ్ ట్రాలీలో ஒளிஞ்சுக்கிறேன் நீங்களே ஓண்டிட்டீங்கன்னா எப்படி பாஸ் நாம கடத்துறது நீங்க அந்த ట్రాలీ నీ கொண்டு போய் செகண்ட் ఫ్లోర్లో இருக்கிற కోలాకుమార్ రూమ్ లో వెయ్యి నేను గప్పును బయట వచ్చి அவனு மூஞ்சிலோ ఈ மயக்க மருந்தனை ஸ்ப்ரே చేసి அவனை அந்த ట్రాలీలో போட்டு வெளியில அனுப்புறேன் நீங்க அவனை செகண்ட் ఫ్లోర్లో நீ கலெக்ட் பண்ணி அப்படியே பார்சல் பண்ணுங்க ஐடியா எல்லாம் ఉంది சூப்பர்ண்ணா అదిరా కోకోరావు రండిరా పిల్లలారా ஏய் யூ நோ வாட் இந்த ரேகை இதோட சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் ஆமா அதான் டேய் ஏண்டா உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள உள்ளங்கைய புடிச்சிட்டியாடா? பசங்க ரூம்ல நீ என்ன பண்ற? லவ்வர்ஸ் ரூம்ல நீ என்ன பண்ற? இது லவ்வர்ஸ் ரூமா? சொல்லவே இல்லையடா நீ. அது வந்து இங்க வாயேன். அது ஒண்ணும் இல்ல குமாரு, நீ உருட்டணும்னு ஆசைப்படுவியே ஒரு ஊருண்ட. ஆமா, அந்த சுசி உருண்டை. நீ அவ கூட தனியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். போ, அவ கூட போய் ஜாலியா இரு. என்னடா ஆச்சு? ஒரே ஃபீலிங்கா இருக்குதுடா. எனக்காக வேண்டியா இதெல்லாம் பண்ற நீ? ஆமா ஆமா, போ என்ஜாய் பண்ணு போ. சரி போ. இவன் நமக்காக அவளை இங்க வர வச்சானா இல்ல அவளுக்காக நம்மளை துரத்துறானா? அத பத்தி நான் சுசி கிட்டே கேட்டுக்கலாம். திவ்யா, கதவை உள்டாப்பா போட்டுக்கடா. மேடம், ட்ராலி இங்கே இருக்கட்டும், நான் கீழே போய் ஆசிட் பாட்டில் கொண்டு வந்துடுறேன். சார் கேட்டா சொல்லுங்க, இது வெறும் ஹவுஸ் கீப்பிங் ட்ராலி தான், இதுல ஒண்ணும் இல்ல. நீ போயிட்டு சீக்கிரமா வா போ. ஓகே பாஸ். ஓகே பாஸ். பாஸா? நானா? சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. என்ன கதவு பப்பரப்பான்னு திறந்து கிடக்குது? நம்மால் கொஞ்சம் ஓபன் டைப் போல இருக்கு. டார்லிங், மே கம் இன் ரா. என்ன இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட? உள்ள வா. இது சீக்கிரமா? இதுவே ரொம்ப லேட்டரா செல்லும். இந்நேரத்துக்கு அவன் இச்சின்னு 50 தாண்டி இருப்பான் அந்த ரூம்ல. நாம ஒரு சிங்கிள் சாவு எடுக்க வேண்டாமா? இதோ கம்மிங். அழுக்கு துணியை கொஞ்சம் அமுக்கி வைங்களேன்டா. தனியா இருக்கிற போற ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலையா? அப்புறம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு குரல்ல ஒரு காமசூத்ரா எஃபெக்ட்ல கேட்டியே, அது யாரை பார்த்து கேட்ட? ஹவுஸ் கீப்பிங் பையனா? உன்னோட டேஸ்ட் இவ்வளவு லோக்கலா போகும் நான் நினைக்கவே இல்லடி. ரொமான்ஸ் முடியட்டும், ரவுடி சார் நீ தர்வாத ஸ்டார்ட். ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கும், சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கும் இந்த கோலாகுமார் ஒன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தனே. என்ன விட்டுட்டு ஒரு லோக்கல் பையில செட் பண்ணிட்டியே. உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் எப்படி? லைஃப் டைமா இல்ல பார்ட் டைமா? அடச்சே, முதல்ல உன் வாயை க்ளீன் பண்ணு. ஏன் ரூம க்ளீன் பண்றதுக்காக ட்ராலியை வச்சிட்டு போயிருக்கா. அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அத்தனையுமா என்னமா பேசிட்டு இருக்க? என்ன வலிப்பா? வலிப்பு இல்லம்மா, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனேன்ற தவிப்பு. பெர்ஃபார்மன்ஸ். அடச்சே, நாம தான் இன்னும் ரூம் அழுக்காக்கவே இல்லையே. அதுக்குள்ள எதுக்காக க்ளீன் பண்ணணும்? வா, ஒரு 1 hour ரூம் அழுக்காக்கலாம், அதுக்கப்புறம் ஆள் விட்டு க்ளீன் பண்ணலாம். அலையாத. Now the room is under my control. எந்த நேரம் வேணாலும் ஹவுஸ் கீப்பிங் பையன் உள்ள வரலாம். முதல்ல இவனை வெளியே அனுப்புறோம். சிவ பூஜையில கரடி மாதிரி இது வேற. போ, கீழே ரிசப்ஷன்ல கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளு போ. அண்ணன் சொன்னபடி பேக் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஆமாடா, அப்ப வாங்கடா பிடிக்கும். ஒரு நாள் ஓ பட்டுடா. எப்படா தூக்கி போடு? தலை உன்ன கீழே பிடிச்சிக்கலாம். 5 பைசா கோலி கோலாகுமார் டாலி, 5 பைசா கோலி கோலாகுமார் டாலி. பணமர்த்தற போவாலா கொண்டதாக சவாலா, பணமர்த்தற போவாலா கொண்டதாக சவாலா. அண்ணா, நீங்களா? ட்ராலி நீ பிடிக்கிறது விட்டுட்டு பாட்டா பாடுறீங்க. சவுண்ட் கேட்டு கொடுத்தான்டா. யார் அகில்? கோலாகுமார் தான். என்னடா எல்லாம் ஓவர்? டேய் போடா. போறேன், மூஞ்சில 2 குத்து குத்து. ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதடா. டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? ஆமா. கோவம் வருது இல்ல? ஆமா. என் மூஞ்சிய பஞ்சர் ஆக்கணும்னு ஒரு கொலவரி வருதா? ஆமா. அப்ப குத்துறா. அவ்வு அவ்வு அவ்வு. டேய் உன்னால என்னால அடிக்க முடியாதுடா, போடா. தயவு செய்து அடிடா. எதுக்கு? டேய், நீ என்ன அடிச்சாதான் என் முகத்துல சில சேதாரங்கள் ஏற்படும். அதை கொண்டு போய் சுசிக்கிட்ட ஒரு ஆதாரமா காட்டுவேன். அதை பார்த்தோன்னே அவளுக்கு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி என்ன அங்க டச் பண்ண ஆரம்பிப்பா. அந்த டச்சிலேயே எங்களுக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகி அவளுக்கு காதல் ஒர்க் அவுட் ஆகும்டா. அட்ரா இங்க வா. யா ஃபிகர்னா டச் பண்றான், நண்பன்னா காதுக்குள்ள எச்சி பண்றான். இவன் சரிப்பட்டு வர மாட்டான். வேற ஆள் தான் பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது என்ன அடிக்கிறீங்களா? இனி இந்த ஒளிஞ்சுக்கு ஆர்டர் ஆட்டம் பண்ணிக்கிறாது.
స్ట్రైట్ ఫేస్ టు ఫేస్ వెళ్ళండ్రా పిల్లలారా వాడిని ఇక్కడే చంపి నేను சார் இந்த மூஞ்சியை தான் சார் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார் ఏంటది சார் என்ன அடிங்க சார் நான் ఎందుకు அடிக்கணும் ஆமா சார் நீங்க என் ஆள் முன்னாடி வச்சு என்ன அடிச்சீங்கன்னா அப்படியே சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி லவ் டெவலப் ஆயிடும் சார் சார் யோசிக்காதீங்க சார் 5-10 போட்டு தாரேன் என்ன அடிங்க சார் దానికి నన్ను ఎందుకు సెలెక్ట్ பண்ணேன் குட் கொஸ்டின் அதுக்கு காரணம் இருக்குது இந்த ஃபேஸ் தான் பார்க்கிறதுக்கு டெரரா இருக்கு ஆனா அதே நேரத்துல காமெடியாவும் இருக்கு அடிக்கிறீல்ல బ్రదర్ నేను చూస్తే సుమారు వేస్తే డమర్ இதான் உன் ஹியூமர் அடிக்கிறேன்னு போ ஓகே நான் ரிசப்ஷனுக்கு என் ஆளை வர சொல்லிடுறேன் நீ அங்க வந்துரு ஓகே அவங்க தனியா மாட்டிக்கிட்டீங்க உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே నేను అవనికిட்ட తనియా మాట్లాడా వాడు నన్నుకిட்ட తనియా మాட்டிருக்கிறான் మేక తనే ఆడు అదివే ಒಂದು ಬಿರಿಯಾನಿ ಆವರಿ ಅನ್ಕೋದು ಉಡಲಾಮಾ ರಿಸೆಪ್ಷನ್ಲೆ వాడిని కొట్టి కుచ్చుపుడి ఆడతాను చూడు அவ வந்துகிட்டு இருக்கா ஆரம்பி ஆரம்பி அடி நெஞ்சில நெஞ்சில விரல நக்கிக்கோ அப்படிதான் அடி. ஏய்! நெஞ்சு அங்க இல்ல இங்க இருக்குடா இப்ப அடிக்கிற அடியில அப்படியே அன்பேலன்ஸ் ஆகி போய்கிட்டு இருப்பேன் அவ வந்து நான் தாங்கி பிடிப்போம் ஆரம்பி ஆரம்பி ரொம்ப பெரிய கையா இருக்கும் போல இருக்கே என்ன இவ்வளவு வயசுக்கு தூக்குறான் லெக் பீஸ் பயங்கரமா இருக்குதே லெஃப்ட் சென்டர் வாங்குறாளே மசாஜ் பண்ற பொண்ணுக்குள்ள இவ்வளவு மசுலா ஐயோ போட்டு கொடுத்துட்டானே அம்மே வாங்க வர்றேம்மா ஏண்டா நீயே உன்னை அடிக்க சொன்ன அப்பதான் நம்ம லவ் ஒர்க் அவுட் ஆகும்னு என்ன சொல்ற நீங்க தானே சொன்னீங்க உனக்கு ஏதாவது பெருசா ஆகட்டும் அப்பதான் டச் பண்ணுவேன்னு அதான் நான் லைஃப் ரிஸ்க் எடுத்தேன் அம்மா உண்மையிலேயே நீ என்ன ரொம்ப லவ் பண்றியா ஆமா நானும் தான் இத கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லக்கூடாதா அட சென்ட் வியாபாரம் நீ வாடா